அடுத்த கேள்வி கேட்கிறாள். அப்படிப்பட்ட உயர்ந்த சான்றோர் யார் என்பதையும் கிருஷ்ணா நீயே சொல்லேன். அந்த சான்றோர் காலில் விழுந்து நான் ஆசி பெற்று விடுகிறேன் என்று சொல்கிறாள். கண்ணன் நகைத்து கொண்டே சொல்கிறான், எனக்கு தெரிந்து ஒரு ஆசி வழங்கினால் கட்டாயம் அந்த ஆசி பலிக்கக்கூடிய மிக உயர்ந்த சான்றோர் ஒருவர் உண்டு. அவர் பெயர் பீஷ்மர் என்று சொல்கிறான் கண்ணன். பாஞ்சாலி திகைக்கிறாள். சபதம் செய்திருப்பவரே பீஷ்மர், அவரிடம் போய் எப்படி ஆசி கேட்பது? கண்ணன் அந்த வழியை சொல்லித் தருகிறான். நாளை அதிகாலை புறப்படு. கங்கை கரையில் சந்தியாவந்தம் செய்வதற்காக கருக்கலில் பீஷ்மர் புறப்பட்டு வருவார். இருள் பிரியாத நேரமாக இருக்கும். அப்போது போய் பீஷ்மர் முன் நின்றால் நீ யார் என்று அவருக்கு தெரியாது. முகம் தெரியாத இருள் நிலவும். அவர் காலில் விழுந்து வணங்கி நீ ஆசி கேட்டுக்கொள், அவர் உன்னை தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசி வழங்கினால் உன்னுடைய 5 கணவர்களும் பிழைத்து விடுவார்கள் என்று சொல்லித் தருகிறார். பாஞ்சாலி உடன்படுகிறாள். மகிழ்ச்சியோடு நாளை கட்டாயம் அப்படி செய்கிறேன் என்று சொல்கிற போது கண்ணன் சொல்கிறான், ஏன் என்று இப்போது கேட்காதே, பிறகு நான் விளக்குகிறேன். போகிற போது மறக்காமல் கால் கொலுசுகள் 2ஐயும் அணிந்து கொண்டு போ என்று கண்ணன் அறிவுறுத்துகிறான்.